கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் போது அவருடைய சமூகம் முன்பதாக செல்லும். ஹல்லேலூயா. மாம்சத்தில் உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. அப்போ நமக்குள்ள அந்த மாம்சத்தின் கிரியைகள் இருந்தால் தேவன் பிரியமாக இருக்க மாட்டார். இப்போ பிரியமாக இல்லைன்னா அப்படி சமூகம் நமக்கு முன்பதாக செல்ல முடியாது. தேவனுடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது. அப்போ பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகள். ரோமர் என்ன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29-32 வசனங்கள் இதெல்லாம் பாருங்கள், நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடணும். நம்ம காதில் இருக்க கம்பளியோ அல்லது நகைகளோ கயற்றி போட வேண்டாம். இருதயத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து போடணும். ஹல்லேலூயா. யாக்கோபு அங்கே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகத்தில் படிக்கும் போது எல்லாவற்றையும் கர்வாலி மரத்தில் கொண்டு வந்து புதைச்சி போட்டாங்களாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை கர்வாலி மரத்தில் புதைச்சி போகணும். வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆகான் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டார். தவறு பண்ண உடனே ஆகானை கல்லெறிஞ்சு சாகடிக்கணும். அப்போ பாளையத்தில் ஆயி பட்டணத்தை முறியடிக்க முடியல. பெரிய எரிகோவை முறியடித்தாங்க, ஆனால் ஆயி பட்டணத்தை முறியடிக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு ஆகான் செய்த ஒரு தவறு. அதனால் அந்த இஸ்ரவேல் பாளையத்துக்கே தோல்வி. இப்போ கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுறான்? அவன் தோண்டி எடுத்து கொண்டு வரான். நான் என்னென்ன விதமாய் நான் என்ன பண்ணேன்? ஒளிச்சு வச்சுருக்கிறேன். சால்வை ஒளிச்சு வச்சுக்கிறேன், என்னென்ன விதமாய் நான் ஒளிச்சு வச்சுக்கிறேன். அப்போ அதை தோண்டி கொண்டு வராங்க பாருங்கள். தோண்டி கொண்டு வந்து அதை சுட்டெரிக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்களா ஆயி பட்டணத்தை சுதந்திரித்து கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு செத்த ஈக்கள் தான் பரிமள தைலத்தையே நாரி கெட்டு போக பண்ணுமா, சொற்ப மதியினம் அப்படியே செய்யும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29-32 வசனங்களை வாசிங்களேன். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், சகலவித அநியாயம் எதுன்னா தேவனுக்கு பிரியமில்லாத எது எல்லாம் பைபிள் தருங்களேன். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29 இது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்முடைய இருதயத்திலிருந்து நம்ம அகற்றணும். ஹல்லேலூயா. என்ன பைபிளில் போட்டிருக்கு? வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு. பாருங்கள், வெள்ளி இருக்குது, அது என்ன பண்ணுறாங்க? நல்லா உலையில் போட்டு நல்லா உருக்குறாங்க. அப்போ தான் நல்ல பளபளன்னு நல்ல தங்கம் நம்ம போட்டு இருக்கிற தங்கம் உண்டாகுதாம். இப்போ வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் புதிய உடைமை பிறக்கும். ஹல்லேலூயா. உங்களை இருதயத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகளை நீக்கி விடுங்க. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் 2024 கர்த்தர் கிடைக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், முதலாவது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதுன்னா சகலவித அநியாயம் செய்யக்கூடாது. அடுத்து வாசிங்க. வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் துரோகம் செய்யக்கூடாது. பொருளாசை குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகம் வன்மம் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞ்சர் துராகிருதம் பண்ணுகிறவர்கள் அகந்தை உள்ளவர் வீம்புக்காரர் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்கள் உடன்படிக்கை மீறுகிறவர்கள் சுபாவ அன்பில்லாதவர்கள் இணங்காதவர்கள் இரக்கமில்லாதவர்கள் இருக்கிறார்கள். இதில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுனீங்க? எடுத்து போனோமா, என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படியே ஒன்றா நீங்கள் படித்து பாருங்களேன். இதனால் ஒன்று அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடணும்? எடுத்து போடணும். இது சொல்லப்பட்ட காரியம் ஒன்று கூட எனக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்குள்ளே பொறாமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? வாக்குவாதம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? வஞ்சகம் அப்படி வசனத்தை பாருங்களேன். வஞ்சகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, வசனத்தை போடுங்க பிரதர். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் பொருளாசை அநியாயம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. அதை நம்ம எடுத்து போடணும். அடுத்து பாருங்க, வேசித்தனம், துரோகம். யாருக்கும் துரோகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணினா அதை எடுத்து நீக்கணும். அடுத்தது பொருளாசை, குரோதத்தினால் நிறையப்பட்டு பொறாமை இருந்தால் அதை நீக்கணும். கொலை வெறிகள் வாக்குவாதங்கள் இருந்தால் அதை எடுத்து போட்டுடணும். வஞ்சகம் வன்மம் புறங்கூறுதல் அவதூறு பண்ணுறது தேவ பகஞ்சர் துராகிருதம் பண்ணுகிறவர்கள் அகந்தை வீம்புக்காரர் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள் உணர்வில்லாதவர்கள் உடன்படிக்கையை மீறுகிறவர்கள் இணங்காதவர்கள் இரக்கமில்லாதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் பாருங்கள் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுறாங்களாம். கடைசி வசனம் அவைகளை செய்கிற படிக்குமா இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதி
நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம். அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலே பிரியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதாவது ஆண்டவரே, இதெல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில் இருக்கப்பா, நான் எடுத்து போட்டுறேன் அப்படி சொல்லி என்ன பண்ணணுமா, எடுத்து போடணும். ஹல்லேலூயா. பாருங்கள், அன்றைக்கு என்ன பண்ணாங்க, எல்லா ஆபரணங்களையும் கழற்றி போட்டாங்க. நம்ம சொல்லணும்னா பாருங்களேன், கழற்றி போட வேண்டியதை கழற்றி போடணும், சேர்த்து கொள்ள வேண்டியதை சேர்த்து கொள்ளணும். எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா பைபிளில் போட்டு இருதயத்தில் தான் எல்லாமே உருவாகும். இருதயம் தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்ம எடுத்து போடணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்கருடைய ஆலோசனை தேவனுக்கு பிரியமில்லாதது. ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனை இல்லாமலும் பாவிகள் வழியிலே பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். அல்லேலூயா. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். பாருங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும்போது தான் ஆண்டவருடைய சமூகம் முன்பதாக செல்லும். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் கொண்டு வந்து எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து மோசைக்கிட்டே கொடுத்தாங்க. மோசை என்ன பண்ணார், எல்லாவற்றையும் அதை சுட்டெரித்து போட்டார். அப்போ தான் பாருங்கள், ஆண்டவருடைய சமூகம் முன்பதாய் சென்றது. ஹல்லேலூயா. 2வது பார்த்தீங்களா, ஆண்டவரை பணிந்து கொள்கிறாங்க. பணிந்து கொள்ளணும். ஏதோ கடமைக்காக பணிந்து கொள்ளக்கூடாது, ஆவியோட உண்மையோடு பணிந்து கொள்ளணும். அங்கே மோசைக்கு ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள் எல்லாரும் என்னை பணிந்து கொள்ளணும். யாரை பணிந்து கொள்ளணும், கர்த்தரை பணிந்து கொள்ளணும். அவங்க என்னத்தை பணிந்து கொண்டாங்களாம், கன்றுக்குட்டியை பணிந்து கொண்டாங்க. பாருங்கள், நம்ம ஒரு நாளும் அந்த விக்கிரக ஆராதனை நம்ம போகக்கூடாது, கர்த்தரை பணிந்து கொள்ளணும். எப்படி பணிந்து கொள்ளணும் தெரியுங்களா, இங்கே வந்தோடனே நல்லா கையை தட்டணும். அங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்க்கக்கூடாது. அவங்க என்ன வாசிக்கிறாங்க, இன்றைக்கி எல்லாம் பாருங்கள் நியூ இயர், இவங்க என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க, இவங்க பட்டு புடவையா அந்த புடவையா, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. வந்தது அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. என்ன பைபிளில் போட்டிருக்கு பாருங்கள், அவர் துதிகளில் மத்தியிலே வாசம் செய்கிற ஆண்டவர். எங்கே நாமத்தினால் 2-3 பேர்கள் கூடி இருக்கிற அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று இங்கே இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை பணிந்து கொள்ளணும். எப்படி பணிந்து கொள்ளணும், முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட பணிந்து கொள்ளணும். வேறே தேவர்களை பணிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரையே நாம் பணிந்து கொள்ளணும், கர்த்தரை சேவிக்கணும். அதான் பைபிளில் போட்டு பணிந்து குனிந்து முழங்கால் கடியிடக்கணும். பாசு சொல்கிற எல்லாம் எழுந்திருக்கணும். இப்போ புது வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் உட்கார்ந்துக்கினே இருக்கக்கூடாது. பிரசங்க கேட்கும் போது தான் உட்காரணும். எழுந்து ஆராதனை பண்ண ஆராதனை ரொம்ப சந்தோஷமாக ஆராதிக்கணும், மகிழ்ச்சியாக ஆராதிக்கணும். ஆராதனை என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். தேவனே பாருங்கள், பரலோகத்தில் இருக்க தேவனே நம்ம பூலோகத்துக்கு கொண்டு வருகிறோம். நல்லா கையை தட்டுங்க, அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. ஆண்டவரே நம் மத்தியிலே வருகிறார். அதான் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிற ஆண்டவர். அவர் வரும்போது பாருங்கள், அப்படியே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தொட ஆரம்பிப்பாங்க. துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும், உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் இல்லையா. இங்கேருந்து பார்க்கும்போது அநேகர் என்ன பண்ணுறீங்க, நல்லா பணிந்து கொள்கிறீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ வெளியே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல, ஆண்டவரை பணிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு கூட இருக்கணுமா. இப்போ அவங்க கர்த்தரை அவங்க பணிந்து கொள்ளலை. ஹல்லேலூயா. கர்த்தரை பணிந்து கொள்ளலை, அவங்க கன்றுக்குட்டியை பணிந்து கொள்ளணும். எனவே தான் மோசே சொன்னார், என்னை நீ பணிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தரை பணிந்து கொள்ளணும். கர்த்தரை பணிந்து கொள்ளணும்னா பாருங்களேன், சரியான நேரத்துக்கு வந்து நாம் பணிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை சேர்த்து கொள்ளணும். லேட்டாக வர்றது அதெல்லாம் என்ன பண்ணிடணும், எல்லாத்தையும் எரிஞ்சு போடணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். ஒரு புதிய தீர்மானத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணுமா, புது வருஷத்துக்குள்ளே நம்ம புறப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்திலே கூட பார்த்தீங்கன்னா கணவருக்கு மனைவிக்கு எல்லாம் பிரியமாக எப்படி நடக்குது நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு எப்படி பிரியமாக இருப்பது என்று சொல்லி நமக்கு தெரியல. பாருங்கள், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் போது அவர் நம்ம கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. அதான் பைபிளில் போட்டிருக்கு பாருங்கள், என் ஆண்டவர் நம் கூடவே இருப்பார். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பிரியமானது செய்கிறபடினால தான் பிதா அவரை தனியே இருக்க விடலையா. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பிரியமானது செய்தால் பாருங்களேன், புது வருஷத்தில் கர்த்தருடைய சமூகம் நம்ம கூடவே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமீன். அவர் நம்ம கூடவே வருவார். எத்தனை பேருக்கு ஆசை, என் கூடவே இருங்கப்பா, இல்லை என் கூடவே இருங்க ஆண்டவரே, என் கூடவே இருங்க, உங்கள் பிரச்சனை என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே. புது வருஷத்தில் நம்முடைய சமூகம் என் கூடவே இருக்கணுமப்பா. ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட வராமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அது அறிந்த மோசே தான், என் கூட வரணும் ஆண்டவரே. நீங்கள் அப்படி கேட்கணும், ஆண்டவரே புது வருஷம் என் கூட வாங்கப்பா, வாங்க ஆண்டவரே, அப்படி சமூகம் எங்கள் முன்பதாக செல்லட்டும் ஆண்டவரே, முன்பதாக செல்லட்டும் அப்பா, அப்படி நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 143ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே தாவீது சொல்ல, உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதித்தருளும்.
பிரியமானதே செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. பிரியமானதே செய்யணும், பிரியமானதே செய்யணும். பிரியமில்லாததெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஹல்லேலூயா. அன்றைக்கு எப்படி எல்லா ஆபரணங்களையும் கழற்றி போட்டுட்டு பாருங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவளை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க சொன்ன தெரியுமா சொல்கிறேன், நான் மோசேக்கு கீழ்ப்படுகிறோம். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படுதல் அப்போ தான் வருது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தாங்க. கர்த்தர் ஆண்டவர் வரமாட்டேன், கூட வரமாட்டேன், எவ்வளோ துக்கம் பாருங்களேன். கர்த்தாவை நான் கூட வரமாட்டேன் புது வருஷத்தில் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் கூடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ துக்கம் இல்லை பாருங்கள். ஆனால் மோசே விடவே இல்லை, ஆண்டு என் கூட வாங்கப்பா, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வாண்டவரே, நீங்கள் என் கூட வரத்துக்கு பிரியமில்லாத எதுவாக இருந்தாலும் நான் என்ன பண்ணிடாத அகற்றிடுற ஆண்டவரே, அப்படி நீங்கள் தீர்மானத்தோடு கூட நீங்கள் செயல்படணும். அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானது எது என்று சொன்னால் பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், நீதியின் மேல் பிரியப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது எது தெரியுங்களா? நீதி, நீதி செய்வது, நீதி மேல் கர்த்தர் பிரியப்படுகிறார். இரண்டாவதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆராதனை செய்வது அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, எது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொன்னால் உண்மையாய் நடப்பது அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதியாய் நடப்பது அவருக்கு பிரியம், உண்மையாய் நடப்பது அவருக்கு பிரியம். பிள்ளைகள் கீழ்ப்படிவது அவருக்கு பிரியம். எத்தனை பிள்ளைகள் கீழ்ப்படுறீங்க? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். உங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படியாமல் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிடணும்? நீங்கள் எரிஞ்சிடணும், தூக்கி போட்டுடணும். பிள்ளைகள் கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியம். செம்மையானவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது செம்மையானவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் போது அவருடைய சமூகம் முன்பதாக செல்லும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தாங்க பாருங்கள். அதன் பிறகு கர்த்தருடைய சமூகம் முன்பதாக சென்றது. ஆண்டவர் அவர்களுக்கு சுதந்தரிப்பு கொடுப்பேன் என்று சொன்ன கானான் தேசத்தை அவர்கள் எளிதாக சுதந்தரித்து கொண்டாங்களா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்வேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறோம். அப்படி எல்லாம் எழுந்து நில்லுங்களேன். ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்ய நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்ய தீர்மானம் எடுக்கிறேன். அப்படி எல்லாம் எழுந்து நில்லுங்க. எல்லாம் கீழே இருக்கிறவங்க, மேலே இருக்கிற எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அப்படி ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் நாம் எடுத்து போடணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அதுதான் செஞ்சாங்க. மோசேக்கு கீழ்ப்படிந்தாங்க. மோசேக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களையும் பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் அகற்றினாங்க. எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நீக்கி போட்டாங்க, எடுத்து போட்டாங்க. அப்படி உள்ளத்தில் அப்படியே கையை உயர்த்துங்களேன். ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் உமக்கு பிரியமாய் வாழ நான் ஒப்பு கொடுங்க. அப்போ தான் சமூகம் முன்பதாக செல்லும். ஹல்லேலூயா.